சிரிக்கிறேன் நீ. ஆக்சுவலா இங்க என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் ஒரு பாட்டாவே பாடலான்னு கண்ணு வேண்டாடா சாமி. நினைச்சது ஒண்ணு நடந்தது இதுக்கு பேர் பாட்டா? ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வந்துட்டு கூட்டாஞ்சோறு, ஐ மீன் இந்த காலத்து பசங்களுக்கு கூட்டாஞ்சோறுனான்னு தெரியல. கூட்டாஞ்சோறுனான்னு கேட்டால் கும்பலாக போய் சேர்த்தா கூட்டாஞ்சோறுன்றாங்க. ஆக்சுவலாக அதான் கூட்டாஞ்சோறுலாம் அதே தமிழ். எங்களுக்கு வந்து 90s கிட்ஸ் எதுவும் சொல்லி தரல, எங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், சரி வாங்கடா கூட்டாஞ்சோறு சொல்லலாம் சொல்லிட்டு போய் கொட்டாமச்சி தேவைதான் சொன்னேன்டா. அதாவது கொட்டாங்குச்சியில் எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம். அது எப்படி செஞ்சோன்றதை வந்து நான் பேசி முடிச்சோன்னே எடிட் பண்ணி காட்ட ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணுவோம். அப்படியே நடுவில் என்ன ஒரு மாதிரி காமெடியாக பண்ணுவோம். அப்படி அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் கண்டென்ட்டை பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு இன்னைக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இதனால நான் எப்படியே கூட போகிறதில்ல. அடுத்ததுக்கு கூட்டாஞ்சோறு பார்ட் 2 வந்து நீங்கள் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். அதெல்லாம் எரியாதுடா, எரியாது. உனக்கு எனக்கு பஞ்சியம். சரி ஓகே ஓகே. அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்னா அதை கொட்டாந்து இப்போ இது வைக்கிற மாதிரி கல் வேணும். கல் ஒரு இதுக்கு 3 கல், ஓகேவா? 3 கல்லை வச்சு அதை நிற்க வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே ஓகே. நம்ம எடிட்டர் என்ன பண்ணினுக்கிறாருன்னா காட்டுனுங்கிறாரு. என்ன இது? எப்பா டீம் செஃப் இன்னும் டீம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. தெரியலண்ணா. இவனுங்களை குண்டுமல்லிமா குண்டுமல்லி அருமை அருமை. குண்டுமல்லிமா குண்டுமல்லி அருமை அருமை. குச்சியா எடுத்து வச்சிருந்தல, அது எங்க? அதை போய் எடுத்துட்டு போ. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி ப்ரொசீஜர், ஓகேவா? இந்த அளவுக்கு தான் குச்சி இருக்கணும். கல் இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது. அது வந்து பசங்க கிடைக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. கொட்டாங்குச்சி உங்கள் வீட்டில் எது வந்தாலும் சரி இந்த அளவுக்கு எடுத்துக்கிங்க, அவ்வளோதான். கொட்டாங்குச்சி எடுங்கன்னா அவன் இங்கேருந்து எடுக்கிறது இல்லை, வீட்டிலேருந்து எடுக்கணும். ஆக்சுவலி ஒருத்தனை அரிசி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவன் என்ன பண்ணால் அரிசி கறி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கான். உங்களுக்கு தெரியுதா? ஓ பச்சைக்குள்ளே அழுக்கு மாதிரி ஒருத்தனா இருக்கான் பாருங்க, பல்கா வருவான் பாருங்க. அரிசி எங்கடா? கறிட்டா அரிசி வீணாயிடுச்சா? என்னடா சொல்ற? ஏய் இதோ பாரு, நீ எதுவுமே பண்ண தேவை, அரிசியை மட்டும் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. நம்பர் வீரர். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கியா? என்ன சமைச்சிருக்க சொல்லு. வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி அது சாப்பிட்டு எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க? எல்லாருமே உயிரோட இருக்காங்க. அது வந்து நான் மட்டும் செய்யல, இன்பா பிரதிஷ் தேவே. ஓ நீங்க எல்லாம் தான் செஞ்சீங்களா? ஆமா சரி. அப்ப டேஸ்டா தான் இருக்கு. அப்படியா? நாளைக்கு பாக்குறேன் டேஸ்டா எப்படி இருக்குன்னு. செஞ்சது கூட்டாஞ்சோறு செஞ்சுக்கிறீங்களா? கூட்டாஞ்சோறு எப்படி செய்யறது? ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் ஆ பத்த வைக்கணும். எதை பற்ற வைக்கணும்? அடுப்பு பத்த வைக்கணும். அடுப்பு இல்லை, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கூட்டாஞ்சோறு. அப்போ விறகு தானே வைக்கணும். விறகு சொல்லு. விறகு வைக்கணும். ஃபர்ஸ்ட் விறகு கண்டுபிடிக்கணும். விறகு கண்டுபிடிச்சு வைக்கணும். எங்க வைக்கணும்? இலையை கண்டுபிடிச்சு எடுத்து வந்து வைக்கணும். அப்புறம் பத்த வைக்கணும். குண்டாந்து வைக்கணும். குண்டம் தானே போயிட்டு. கொட்டாங்குச்சி வைக்கணும். அப்புறம் சாப்பாடா? ஆமா. தண்ணி நல்லா கொதிக்கணும். ஊத்தி நல்லா கொதிக்கணும். சரி, கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் அரிசியா போடணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் போட்டு நல்லா வெந்து பொங்கி வர வரைக்கும் அது நல்லா வைக்கணும். வச்சாச்சு. அவ்வளவுதானா? அதோட முடிஞ்சா? பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்திட்டோம். இப்ப வந்து நம்ம 2 வரோம். அடுத்து என்ன சார் பண்ண போறோம்? இப்ப அரிசிய தண்ணியை சுட வைக்கணும். தண்ணியை சுட வைக்கணும். வச்சிடலாமா? வச்சிடலாம். அரிசி போட்டுருப்போம். ஏய், எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்கடா. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. A few moments later. வேற வழி இல்லாம எரிய வைக்கிறாரு. பசங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதனால எடிட்டர் இறங்கியிருக்காரு. எடிட்டர் எரிய வைப்பாரா மாட்டாரா? எரிய வச்சிட்டாரு. சக்சஸ். சர்க்கஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கற்பூரம் வைக்கலாம். கற்பூரம் இல்லையே. காஞ்சி சுத்தி இது பண்ணுங்கடா. நான் தான் எடுத்து விட்டேன். உனக்கு என்ன டாஸ்க்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களை கூட்டாஞ்சோறு ஆக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். பட் இவங்க ஆக்குற மாதிரி தெரில. அதனால் இதை ட்ராப் அவுட் ஆக்கலான்னு நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். இவனுங்க செய்கிற மாதிரி இல்லை. அங்கே ஒரு பையன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு. அப்படி வரலன்னா வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ப்ரிப்பேராக ரெடி பண்ணிவிட்டு வரலான்னு இருக்கிறோம். இது வந்து ஒரு கேஷுவலாக பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். வரல. ஸோ ப்ரிப்பேராக தான் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். பார்க்கலாம். மறுபடியும் தனியாக அதிலே ஊற்றிங்களாடா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். இது ரிஸ்க் தான். இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. பெட்ரோல் எடுக்கிறேன். பெட்ரோல் எடுக்கிறாங்க. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா. அந்த அளவுக்கு கிறுகிறு சுத்துவண்டா. ஓகே. எனக்கு எதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்க. ஓகே. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஜெயிச்சிட்டோம். குச்சி விடுறா. அப்புறம் காஞ்ச குச்சி விடுறா. சிங்கம் களை இறங்கிருச்சு. 10 வைக்கணுமா மாப்பிள்ள? அந்த 10 ரூபா எடு. 10 வைக்கணும். காட்டுங்கடா. 10 வைக்கிறதுல நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. போயிட்டா ஆயிட்ட போய் 10 ரூபா கிட்ட வேணும். இந்த காமெடி செத்து போச்சா? டம்மி பாபாஸ். ஊத விட மாட்டான் மாப்பிள்ள. நம்ம ஊது வரும்போது அவனுக்கு பூணு வர, அவன் பூணு வரான். நம்ம எரியுது பேரு. அந்த எரியுது டைம்ல வந்து பூணு ஊதி அடிச்சிடறானுவா மாப்பிள்ள. அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட் மேல வரும்போது கீழே வரேன். அந்த இந்த படம் இருக்கு தெரியுமா? கில்லி. இவன் எரிய போகும்போது எரிய மாட்டான். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். டாவி கல்லு ஊத்துறா.
அவ்வளோதான். நிறைய என்ற பென்டன் வச்சுலாம் இருந்தால் இது டஸ்ட் மாதிரி போத்திக்கிட்டு இருக்கும். பேபிக்கா இவன் தண்ணி கடுப்புல கிட்டு ஊத்துற போறான். இப்ப வேற போறீங்களாடா போடா சொல்லத்துமா நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. எனக்கு என்ன மாப்பிள்ள, எனக்கு என்னமோ கொட்டாங்குச்சி சேர்ந்து எறிகிற மாதிரியே ஃபீல் அப்படி. 2 நாள் ஊற வைத்த தண்ணியில் பாம்பை மிளகு விடவும், வடிகட்ட பிறகு அதில் நீந்த விடவும், இதெல்லாம் செய்த பிறகு கோழிப்பியை எடுத்து அதில் குழப்பி எடுத்து, கோழிப்பி இல்லடா குழப்பி, இருறா கொட்டாங்குச்சி எறிகிறாங்க. இது வேற ஒண்ணு. வந்து தண்ணி வாலி விழுவுதா மொத்தம் நோட் பண்ண. இவனோ எரித்த கூட சிரிச்சு அணைக்கிறான். இவன் சிரிக்க மாட்டான். இவன் நம்ம கூட வச்சுக்கலாமா பிளேஸ் சொன்னா சிரிக்கிறாடுவா. ஏய் இதுங்க எதை சொன்னாலும் ஆமா தான் சொல்லும். ஏய் நான் தானே கமலஹாசன். எவ்வளோ கஷ்டப்பட்டு 5 ரூபாய்க்கு கல்புறோம், சும்மா கிடையாது. அது 5 ரூபா வாங்கிறது எவ்வளோ கஷ்டம் இவ்வளோதான் தெரியும். கொட்டாங்குச்சி எடுங்கடா. கொட்டாங்குச்சி எரிதான் பாக்குறோம். இப்ப வந்து கூட்டாஞ்சோறு மாறி போய் கொட்டாங்குச்சி எரிக்கிறோம். நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலாம் தான் ஒரு ட்ரெயில் பார்த்தோம். பார்த்ததுல வந்து நல்லாவே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டாஞ்சோறு இந்த காலத்து பசங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. அதனால வந்து கூட்டாஞ்சோறு செய்யறதுனா என்னன்ட்டு என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி மார்பில் முட்டுதடி கண்மணி. எங்கள் ஊர்லேயே வளர்ந்துட்டு வரும் ஆண்டர்ப்ரனர், அவரை தான் பார்க்க போகிறோம். படித்து முடித்து நல்ல வேலைக்காக போகிற யாருக்கும் வேலை கிடைக்காது. அதனால் தானாக உருவாக்கின வேலையை எல்லாரும் காட்ட போகிறோம். இவர் தான் வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமா பேர் செல்வகுமார். சும்மா கிடையாது மாமா, இந்த தொழில் என்னப்பா 3 வருஷம் பண்ணுறப்பா. இதை பற்றி மக்களுக்கு உங்களோட கருத்து என்ன? காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பிடிக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சி பண்ணுறேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. நீ ஷூட் எதுவும் எடுக்கலையா? சூப்பரா இருக்கீங்க. இந்த மாதிரி குழந்தைகள் சொல்லு எப்படி பாக்குறீங்க நீங்க? 10ஓட 11 பாக்குறேன்னு சொல்லாதீங்க. புரியல, எப்படி பாப்பாங்க? மாமா சரி, உன்னோட தர்பூசணி கடை எப்படி போதா சொல்லு, மக்களுக்கு சொல்லு. இவர் வந்து நான் சொன்னல ஆண்டர்ப்ரனர் 1 2 கிடையாது. இப்ப பாரு அண்ணா, உன் என்ட்ரி எடுக்கிறவா. இவர் பேர் தான் சுரேஷ். நான் குஷ்டுக்கிறேன் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்கா பிலிக்ஸ். அதுதான் கையில அது மைக்கு, அது தேவை. என்ன சார் குடிச்ச சொல்லு போனா இந்த மாதிரி எங்க ஊர் ஆனந்தம் 2 பேரும் பண்ணிக்கிறீங்க. மைக் எங்க? யார் மைக் எங்க? அதுதான் ஏதோ கையில
மைக்கு எங்கடானா தோக்குதுன்ற பைத்தியக்கிறா. அப்புறம் என்னடா இது என்னது இது? இவன் தம்பி என் மைக்கு எங்கடா சொல்ற? என் தம்பி தோக்குறா, மைக்கு தோக்குது. மைக்கு எங்க? மைக்கு அட வர இந்த மாதிரி தான் வரவும் போறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம வீட்டுக்கு போலாமா? அவனு கேட்டுங்கிறது போ. எப்ப பார்த்த நீ ஒரு பாட்டு பண்ண? இது என்ன மூஞ்சிக்கிட்டே வந்து நீ பாட்டுக்கிறா, மூஞ்சிக்கிட்டே வந்து நீ பாட்டுக்கிறா. பாத்தீங்களா, லைன்லயே போடணும் கண்டு, ஆன் ஸ்பாட் கண்டு தான் நாங்க. இந்த சாவடிக்கிறது கொல்றது இதேதான் வாயில வருது இந்த காலத்து பசங்களுக்கு. நான்லாம் வந்து இந்த வயசுல இருக்கும்போது எப்படி தான் பாக்குறத அப்படியே பாப்ல பிளாஷ்பேக் இது பண்ணு. எப்போதும் நான் பாதுகாப்பு வலயத்துடன் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் பாட்டுக்கலாம். இந்த மாதிரி காமெடியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம எங்கள் பிகேஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போங்க.